வெல்கம் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது என்னன்னா ஏடிஹெச் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேமிங். நான் கண்டினியூ பார்த்து சொல்லியிருந்தேன். அது இதுதான் கைஸ். அது என்னன்றான்னா ஏற்கனவே தேவையான ஒரு பவர் யூஸ் பண்ணி கேட்குறாங்க. அதான் நல்லா இருக்காங்க. நேர்மை வாங்குன்ற ஆசைக்காண்டி நான் முயற்சி பண்ணி 6 மேட்ச் போட்டு அவளை அடிச்சுப்பான். உங்களுக்கே தெரியலங்க. ஆனால் அவள் என்ன பண்ணியிருக்கா, பவர் யூஸ் பண்ணி என்னை அடிக்கிறான். அதுவும் ஒழிஞ்சிருந்து. அதனால எங்கே இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. அதாங்க பவர் போடுறாங்க, செம்ம சீட்டிங் பண்ணுறான். ஆனால் இந்த வாட்டி என்கிட்ட சீட்டிங் பண்ணாமல் ஆடுறான்ட்டு அழுத்துக்கிட்டே சொல்லியிருக்கா. இப்போ வாங்க எப்படி விளாட்றான்னு பார்ப்போம். வாங்க பார்ப்போம். இஸ் கேம் ப்ளே வீடியோ. சரி வாங்க இப்போ ப்ளே பண்ணலாம். ஹீரா ஒரு மேட்ச். சாரிங்க, ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களாங்க, சும்மா சொன்னோன்னே போட்டான். விடவிடுறாங்க இதில். இவன் பவர்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. நல்லா பார்க்க பவர் போட்டான்னு வைங்க, அப்போவே தோத்துட்டான்னு அர்த்தம். இப்போவே நான் சொல்லிக்கிறேன். ஆமாங்க, இப்போ தான் நேர்மையாக விளையாட போகிறான். இது வரைக்கும் பொய்யாட்டம் ஆடிடுவா. ஆனால் அந்த பவர் யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் என்ன பாருங்கள், அப்படியே என்கிட்ட யூஸ் பண்ண நினச்சான்னு வைங்க, அப்போ நான் போட்டுருவேங்க. ஏன்னா எனக்கு பொய்யாட்டம் ஆடுறவனை கண்டாலே பிடிக்காது. அது என் சொந்த தங்கச்சியாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். ஒன்லி நேர்மை தான் முக்கியம். நேர்மையிலேயே வளர்ந்த பையனா. என்னடா இவன் இந்தியன் தாத்தா டைலாக் சொல்லுவேன்ட்டு நீங்கள் நினச்சிக்காங்க. அது சும்மா காமெடி சொல்கிறது. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நக்கல்லாம் ஜாஸ்தி எனக்கு. நான் குறி வச்சுக்கேன். நான் பாருங்க காமெடியா, நான் இங்கேயோ ஓடிட்டு இருக்கேன், குறி வச்சுக்கேன்னு பைத்தியம் சொல்லிட்டு இருக்குதுங்க. வாமா மின்னலு, நான் இப்போ முரட்டு சிங்கிள். டக்குன்னு ஏதோ ஆயிடுச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ பக்குங்க, செம பக்கு. செம சரி எதுங்க இவளுக்கு. பார்த்தீங்களா, அவளும் பவர் யூஸ் பண்ண. அதையும் பார்த்தீங்களா கை, அதுக்காண்டி நான் பதில் யூஸ் பண்ணேன். நான் அவள் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாலே கைஸ். ஆனால் அவள் எதுக்கு கைஸ் என்ன அட்டாக் பண்ணான், அதுக்கு நான் பதிலுக்கு பிடிச்சேன். பார்த்தீங்களா கைஸ், அது சீல்டானா சீல்டு பவர் போடலாம், இந்த மாதிரி பிடிக்கிற பவர் போடக்கூடாது. பார்த்தீங்கன்னாங்க, அதுதான் நான் பதில் போட்டேன். இதுக்கு தாங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தண்ணி அனுபவிக்கணும் பழமொழி எதுங்க சும்மா வாங்க சொல்லியிருக்காங்க. அதை இவ சொல்கிறா பாருங்க. நீ இவ யூஸ் பண்ணான்னு வைங்களேன், அதில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னு தெரியும். அதை நீங்கள் திரும்பி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. நீ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாவா வா, நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணேன்னா இப்போவே சொல்லிக்கிறேன், அண்ணன் பேச்சு கேட்கலான்னா அடி தான் விடும். வாடி தோப்புல அடி வாங்க கேப்புல உண்டப்பட்ட தலையில சொருவிடாமா, அது பார்க்கல சைக்கிள் கேப்ல ஹெட்டில் போட்டுடலாமா, போட்டுடலாமே. டாப்புக்கு டாப்பு ஆப்பு வைக்க போகிறோம், உனக்கு கேப்பு
குளிக்கிறதுக்கு தேவை சோப்பு, உனக்கு வைக்க போகிறோம் பெரிய ஆப்பு மாட்டினாங்க. நீ இறங்குடி. ஐயோ பார்த்துட்டேங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஐயோ நானே வெளியில் போக முடியாம செத்துட்டேன். நானே செத்துட்டேன். அதான் நாங்காளி. சரி என் தேவையில்லாம க்ளோவில் பொத்த வச்சு மாட்டிக்கிட்டாங்க. விட்றி அதாங்கிட்டாங்க செத்துட்டேன். இன்னொரு மேட்ச்சு பார்த்துலாம். இவளை ஏதோ ஃபூக்கில் ஜெயிச்சிட்டாங்க. இவன் இதை விட்டு விட்டுறவே கூடாது. இருங்க நீ இன்னைக்கு நானாக விளாண்டுறதாங்க போட்டியே. அன்னைக்கு ஏதோ டச் விட்டு போனதுனால ஓவராக ஆழ்த்திக்கிட்டா. ஆனால் இப்போ நான் ஆழ்த்துற அடியை மட்டும் பாருங்க. செத்தர விட்றேன். அடியே அடியே இவளே அடி அடி வாங்க தானே நீ பிறந்தவளே. வெண்ணில உசாரடி அடி வாங்க போற நீ. நேருக்கு நேரம் மாட்டி மாட்டி உதவாங்க போற நீ. என்ன வெயிட் பண்ணு. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் தேவையில்ல. நீ மேட்சை முடிச்சுட்டு என்ன வேணா பண்ணிக்கோ. ஐயோ ஏதோ கை வலிக்குதுங்க. டக்குன்னு கை வலிக்குது. இவங்க ஏதோ சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம்ங்க ஏதோ. அதாங்க டக்குன்னு பார்த்தீங்களா ஏன் பண்ண முடியல. The rage inside me is seeping through my pores. Things are about to get real. Resources here. டக்குன்னு ஸ்கோப்பு கூட வைக்கவே முடியலங்க. நான் வச்சு கரெக்டாக தான் அடித்தேன். ஆனால் ஸ்கோப்பு டக்குன்னு விழ மாட்டேங்குது. பார்த்தீங்களா எல்லாத்தையும் ரெட்டுன்னு காட்டும்ல. என்னங்க ஏதோ பக்குங்க. கேம் பிளே செட் பண்ணவே தெரியாதான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அவன் மட்டும் ஜெயிக்கணும்னு எனக்கு ஏதோ அதாங்க டவுட்டாக இருக்குது. என்னன்னே ஒன்றுமே புரியலங்க எனக்கு. சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல. உள்ளவே மாட்டேங்குதுங்க. பார்ப்போம். மொத்தத்தில் இதோட 2 மேட்ச் போட்டுக்குச்சுங்க. ஏதோ பக்கி மட்டும் தெரியுதுங்க எனக்கு. அது மட்டும் புரியுது. எங்கே பார்த்துருவோம். முன்னாடியா எங்க இவங்க ஏதோ காமெடி பண்ணுறான். ஆனால் எங்கே நிற்கிறானே ஒன்றும் புரியல. அது ஒழிஞ்சிட்டு ஏங்க நேராக சொன்னால் என்ன ஒழிஞ்சிட்டு பரவாயில்ல. போட்டுங்க சமையத்துங்க செத்துறாங்க. எப்படிங்க இதுதான் லேட்டஸ்ட் டெக்னிக். இதாங்க லேட்டஸ்ட் டெக்னிக். எப்படி செமாட்டியில் செம காமெடிங்க. ஆனால் இது அவளை வீட்டுக்குள்ளே ஓடிட்டேன்ட்டு நம்ம வீட்டு கரெக்டாக உள்ள போட்டுட்டு வந்தா பாருங்க. நான் அதுங்க செம காமெடிங்க. அடி செம காமெடி. இருங்க பார்ப்போம் இன்னொரு மேட்ச்சு. அடி வாங்கிட்டா அழுவுறேன்னு தெரியுது. ஆனால் அது நீ ரகசியமாக இல்லை ஆடியன்ஸ்லாம் பார்க்குறாங்க.
அப்புறம் எதுக்கு நீ பேசிக்கிட்ட நீ அடி வாங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட நீ சொல்லிட்டு தெரியுது. சரியா சமாளிக்காத. சரி வரலாறு கேமை கண்டினியூ பண்ணு மூதேவி வா. இருங்க பார்ப்போம் என்ன காமெடி நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். ஓ என்னை அடிக்கிறீங்களா மேடம்? வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். வாழ்வே மாயம் கீரா சூத்துள்ள காயம். இப்போ பாருங்க 2 பக்கமும் காயமாக போகுது இவளுக்கு. என்னது ஜோன் பட்டும் ஒன்றுமே ஆகலை, ஏதோ தப்பா இருக்கியே. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க பார்த்தீங்களா? என்ன ஜஸ்ட்டு இறங்க பார்ப்போம். இல்லைங்க நம்ம இப்படிக்கா இறங்குவோம், அதான் என்ன கேட்டால் பெஸ்ட்டு. அந்த சைடு பார்த்தீங்களாங்க, பதட்டப்படாத தண்ணி ஏதோ பக்காவுதுங்க, டக்குன்னு விழ மாட்டேங்குது. நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ எனக்கே இங்கே கிடைக்க மாட்டேங்குது, என்னாச்சு? நான் எதுவுமே பண்ணல, அடிக்கவும் இல்லை, நான் பாட்டுக்கு ஒத்துக்கிடுறேன். சரி சீக்கிரம் தேவையில்லாம தோண மாட்டேங்கிறாங்க. காவடி பார்த்தீங்கன்னாங்க செமடி, இவ்வளோ மெடிக்கெட் போடவிட்டே அடித்தான் பார்த்தீங்கன்னாங்க. அது லேட்டஸ்ட் டெக்னிக்கு. எப்படி முன்னாடி அந்த ஒளிஞ்சிருந்தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து அடி வாங்கினா, இப்போ நேராகவே என்னென்ன என்னை அடி வாங்கினா பார்த்தீங்கன்னாங்க. செம காமெடி. இதுக்கு பேர் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். மாமி அம்போ அடியோ எனக்கு தரும்போது கொஞ்சம் யோசிச்சு தரணும், ஏன்னா அவன் திருப்பி கொடுப்பேன் தெரியல. நம்ம தெரிஞ்சுக்கோ போடுறா பிச்சை எப்படிங்க நம்ம தளபதி டைலாக்கு பிரகாஷ்ராஜ் பேர்வாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. யாருக்கு 1க்கு சொல்லியிருக்கணும் அந்த டைலாக், அடி விழுந்துகிட்டே இருக்குன்ட்டு, அதுக்கு சொல்லி அடி வாங்கினேன். ஆனால் அவன் அடித்ததுக்கு அம்போ அடியோ திருப்பி கொடுப்பேன். ஆனால் இப்படி காமெடியாக திருப்பி விடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்ப்போம். எங்கக்கா வாழ்வே மாயம் சூத்துல காயம். நீ குசு விடாதீங்களா சிரிச்சுக்கிட்டே, நீ அழுகுற தெரியுது, ஆனால் அது கொஞ்சம் நடிக்கிற நல்லா பண்ணு. எனக்கு இந்த இடம் பழக்கமே இல்லை. பேக்ரவுண்ட் சவுண்ட் எதுவும் கண்டுக்காதீங்க, இப்போ நம்ம கேம் தான் முக்கியம், அதை பாருங்க. என்னடி உனக்கு இவ்வளோ பெரிய டிக்கி? வாடி தமிழோட திருமகளே, எங்கள் அம்மாவோட மருமகளை என்னடி நினச்சிருக்கேன்? ஏமாத்திக்கிட்டே அடிப்பீங்களா, ஏமாத்திக்கிட்டே உடப்பீங்களா? இப்போ நேரம் மோதுறேன்ட்டு அடி வாங்கி சாகுறீங்களே. எல்லாம் சரியும் இருக்கு, இவளுக்கு நேரம் சரியில்லை. பார்த்தீங்களாங்க செவ காமெடியில். பாவங்க ரொம்ப அழுகுறா. பயங்க தொகை போகிறோன்ற பயம். பார்த்தீங்களா நேரமே ஆடினா இப்படி ஆடுனுங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். பார்த்தீங்களா எப்படியாச்சுன்னு. எனக்கு இந்த இடம் ஏற்கனவே பழக்கப்பட்ட இடங்க, எனக்கு இந்த இடம் ஏமாவும் இருக்குது. இந்த இடத்துல தான் இவ்வளோ செமையாக வச்சு செஞ்சேன் முன்னாடி ஒரு தடவை விளாடும் போது. அது இப்போ ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. அது 2024 விளாண்டுங்க, வருஷமே முடிஞ்சு போச்சுங்க.
ஆனால் இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு விளாண்டிட்டு இருக்கேன். அதுவும் உங்களுக்காக விளாண்டுட்டு இருக்குங்க. உங்களுக்காக, நமக்காக, நம்ம கேமுக்காக, உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த ADH பெஸ்ட் ஃப்ரெண்ட் சேனலுக்காக. அதுக்காண்டி கொஞ்சம் லைக் பண்ணி பாருங்களேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான ஆளில் போட்டு பாருங்கள். இருங்க பசி இவ்வளோ முடிச்சு விட்ருவோம். இந்த மாட்டம் நாங்கள் இங்கே வரட்டும். இப்போ பிடிப்போம். வந்துட்டோம் வாங்க. இன்னொரு குளோல். ஆஹா இப்போ விட்டு பிடிப்போம். பவர் நாங்கள் ஏற்கனவே சிக்கிட்டோம். கீழே வா கீழே வா. ஐயோ போச்சுங்க, சிக்கிட்டாங்க. தேவையில்லாமல் கீழே குச்சிட்டாங்க. ஐயோ நான் ஜோனை விட்டு வெளில வந்துக்கிறேன். இரு அடிச்சுக்கிறேன். மெடிக்கெட் போட்டுக்கிறேன். அடிக்காத உன் மேலே நம்பிக்கை இல்லை. அவன் டைம் கொடுத்தல. அதே மாதிரி கொஞ்சம் ஒதுங்கிக்க, நான் போட்டுக்கிறேன். இன்னும் ஓகே இல்லை, ஓகே சொல்ல மாட்டேன். சரி பிடிங்க, ஒரு மேட்ச் தானே பார்த்துக்கலாம். நான் தான் 4 மேட்ச் வின் பண்ணுறேங்க. விடுங்க, இன்னும் 2 மேட்ச்சு. அதை மட்டும் நான் தொடர்ந்து முடிச்சிட்டேன்னு வைங்களேன். இனிமேல் பார்த்து வேலையே இருக்காது. இவளை அடிக்கிறதுக்காண்டியே நான் பாத்திரியெல்லாம் போட வேண்டியதாக இருக்குது. ஓடையே முடிக்கணும்னு பார்க்குறேன், முடியாது போல இருக்குதுங்க. அது பாட்டே சொல்கிறா பாருங்க கைஸ். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எப்படியாவது இவ்வளோ கொளுத்தி விட்டுறணும். கொளுத்தி போட்டுட்டப்பா சார், கொளுத்தி விட்றோம். எங்கேயோ பக்கத்தில் இருக்கா. இருங்க, இவளுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இந்த இடத்துல தான் இருக்கணும் வர வைக்க. எதுக்கு ஓடிக்கிட்டு இரா? சவுண்டு கேட்குதா? நான் அங்கே தான் இருக்கேன். உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன் நான் எங்கே இருக்குன்னு. இந்த சவுண்டு கேட்டால் அந்த இடத்துக்கே வந்துடு. அது ஒழுங்கிட்டு வர, அதான் தப்பு. ஐயோ ஜோன் வெயிட் பண்ணு. லாகாவது வெயிட் பண்ணு. ஒன்றும் பண்ண முடியல. இந்த மேட்சும் போட்டுக்கிச்சுங்க. தச்சு நம்ம இன்னும் பாத்திரியெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு போல. இருங்க, ஏதாவது இவளுக்கு அடிக்கிற மாதிரி ஏதாவது நல்ல கண் ஏதாவது மாட்டுமா? மாட்டிக்கிச்சு. மாட்டுமான்னு சொன்னா மாட்டோம். இப்போ இல்லாட்டி எப்போ? இவளுக்கு எப்படியாவது போட்டாவணுங்க. அது ஒரே ஒரு வழி, பதுங்கணும். புலி பதுங்கி தான் பாயும்.
அது சரியான இடம் இதாங்க. 11 படுத்து பாயப்போட்டு படுக்கணும்னு பாயப்போட்டு படுத்துட்டாங்க. 11 சொன்னால் பாயப்போட்டு படுத்துட்டான். இருங்க கொஞ்சம் எனக்கு லைட்டாக தெரிய மாட்டேங்குது. ஃபுல் லைட்னஸ் வச்சுக்கேன். இப்போதான் கிளியராக தெரியுது. Head there. எங்கே நடிக்க சொல்லிட்டு வா. ஏமாத்தாத, பின்னாடி ஏன் வர? இது ஓ MP40 யூஸ் பண்ணுறாங்க. அதான் என்னால் அடிக்க முடியல. அப்போவே நான் நினச்சேன். அப்படியாங்க? அப்படி இருங்க பார்த்தலாம். ஜெயிக்க போகிறன்ற திமிழில் பேசுகிறான். ஆனால் விட்டு கொடுக்க மாட்டேன் நான். காப்பி அடைச்சாலும் அடிக்கிற அடியில் தாங்க இருக்குது. எப்படி விழுக்குதுன்னு பார்த்துடலாங்க. நான் இன்னும் கரெக்டாக அடிச்சு நச்சுன்னு அடிப்பேங்க. அதில் நான் கில்லு மாட்டினாங்க ஒரு பல்லி. இனிமேல் என்ன பார்த்துருவோம். நான் எங்கே ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கே இங்கே டக்குன்னு டவர் கிடைக்க மாட்டேங்குது. பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு காமெடியை பார்ப்போம். ஆன் பண்ணிட்டேங்க. மாட்டினாங்க அடிக்கிறாங்க. பாட்டுங்க மாட்டினாங்க. இங்கே பாருங்கள் ஹாஸ்பாட்டாக அதில் தான் இருக்குது. ஓவராக சீனாக போடுறாங்க. சும்மா நடிக்கிறா. இன்னைக்கு கேம் பிளே பாட்டு பாருங்க. இங்கே பாருங்க பயந்துட்டா. அவங்க கண்ணு முன்னாடியே சொல்கிறேன் பயந்துட்டா. லைட்டாக லாக் ஆகிடுச்சு. சரி என்னடா இது நெட்டை ஆன் பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணேன் ஸ்பீடாக டக்குன்னு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா பார்த்துருவோம். இருங்க இந்த வாட்டி சும்மாவே விடக்கூடாது. இருங்க லாஸ்ட் மேட்ச் எப்படியா ஜெயிக்கணும். இவன் ஃபஸ்ட்டு எங்கே மாட்டாங்க பார்த்தீங்களா? இவளை கிட்ட போய் அடிக்கணும். ஓகே இந்த அடிக்கிற பாருங்க. ஐயோ இந்த அடிக்கிறாங்க. எப்படி கட் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லி அடிக்கிறா பார்த்தீங்களா? நேரம் வந்து நல்லா சும்மாவே விடக்கூடாதுங்க. கைஸ் வாங்க நீ இவளை எப்படியாவது முடிச்சிடணும். பயந்துட்டா இவன். இந்த மேட்சை நம்ம இதான் முடிக்க போகிறோம். கண்டிஷன் இது கடைசி இதாங்க. கடைசி மட்டும் சொல்ல வந்து லைட்டாக கண்டிஷன் நாக்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. தாங்க முடிச்சாச்சுங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். போயா நம்ம பாய் கைஸ். அடுத்த மேட்ச்சில் நம்ம சந்திக்கலாம். இதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச். இனிமேல் அடுத்த மேட்ச்சில் சந்திக்கலாம் கைஸ். இந்த வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆளில் போட்டுங்க. இனிமேல் அடுத்த ஏதாவது வீடியோ வேண்டுமென்றால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் இப்போவே போட்டு விட்றோம். இப்போ போட்டுனா கூட ரெடியாக இருக்கும். அடுத்து சாயங்காலம் எப்படியும் மேட்ச் கிடையாது. ஏன்னா
உங்களுக்கு நிறையா போட்டு போர் அடிக்க நான் விரும்பலை. இனிமேல் நான் அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கிறேன். பாய்ங்க. இனிமேல் அடுத்த மேட்ச்சில் சந்திக்கலாம். பாய் 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 காய்ஸ். பாய் பாய். மறக்காமல் லைக் போடுங்க. பாய் பாய்.